ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த இஷாரா. ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள், உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள். அதாவது பாபா சொல்றாங்க, ஞான சிந்தனையின் கூடவே எல்லார் மேலேயும் சுபபாவனை வைங்க. நல்ல விருப்பம் எனும் எண்ணம், நல்ல விருப்பம் எனும் எண்ணம் மூலம் சக்தி தரும் பயிற்சி. அவங்களுக்கு சக்தி கொடுங்க. மனதை மௌனமாக்குங்க. டிராஃபிக் கண்ட்ரோல் செய்கிற நேரத்தில் முழு நாள்லையும் இடையிடையே இந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சுபபாவனை வைக்கிறது, நல் விருப்பம் எனும் சக்தி தரும் பயிற்சியை அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் நேரத்தில் செய்யுங்க. எந்த அளவு நீங்கள் உள்முக நோக்கில் ஏன்னா அறையில் அமர்ந்து இதை நான் செய்கிறேனான்னு உங்களை பரிசோதனை ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னா அந்த அளவு நல்ல என்ன ஏற்படும், டச்சிங் அவங்களுக்கு போய் சேர்றத, மற்ற ஆத்மாக்களுக்கு போய் சேர்றத நம்மால அனுபவம் பண்ண முடியும். டச்சிங் ஏற்படும் மற்றவங்களுக்கு. அந்த டச்சிங் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு முயற்சி நாம இன்னைக்கு செய்யலாம். இன்று 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆகையினால மாலை 6:30 to 7:30 அனைவரும் அவங்கவுங்க சென்டர்லேயோ இல்லை கீதா பாடசாலையிலையோ இல்லை வீட்டிலேயோ உட்கார்ந்து இந்த முழு உலகத்துக்கும் நாம் சக்தி கொடுப்போம். புருவ மத்தியில் அந்த ஆசனத்தில் அமர்ந்துக்கிட்டு பரமாத்மாவுடைய சக்தியினால நிரம்பிய சர்வசிரேஷ்ட ராஜயோகி ஆத்மான்ற சோமான்ல நிலைச்சிருந்து நான் கர்மேந்திரியங்களை வென்றவன், விகர்மங்களை வென்றவன், முழு கல்பத்திலும் ஹீரோ நடிப்பு நடிக்கும் சர்வசிரேஷ்ட மகான் ஆத்மா நான் என்ற நினைவுல இருந்து அனைவருக்கும் சக்தி கொடுப்போம். அச்சா. ஓம் சாந்தி.